ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களே, இந்த காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியில் இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியில் எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போகிறார். இப்போ இதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். குரு பகவான் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த வாரம் முழுக்குமே அங்கே தான் இருப்பார். தன் பார்வையே இந்த முயற்சி ஸ்தானத்தில் வைப்பார். அதனால் பல விதமான முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி முயற்சிகளை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொன்னது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. கடமையை கரெக்டாக செய்யுங்க. எல்லாம் அக்கௌண்டபிலிட்டின்னு வாங்க. எனக்காக நான் செய்கிறேன், எனக்காக நான் செய்தால் கடமை. கடனேன்னு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரயோஜனம் இல்லை. அதனால் பலன் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம காரியத்தை நான் கரெக்டாக செஞ்சுட்டே வந்துட்டேன்னா நான் எப்போ பார்த்தாலும் அது பர்ஃபெக்ஷன் இருக்கும். இந்த டியூனிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இருக்கோ இல்லையோ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தை, ஒழுக்கமுடைமை தான் வாழ்க்கையில் நல்லதுன்னு வள்ளுவரும் சொல்கிறார். அதனால் ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸை கொட்டி கொடுக்க ரெடியாக இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபடுவது, நல்ல செவ்வரளி மாலையை வாங்கி கொண்டு போய் முருகனுக்கு சாத்தி, முருகனுக்கு அர்ச்சனை செவ்வரளியினாலேயே செய்ய. சாயங்கால வேளையில் பைரவருக்கு அதே மாதிரி வெற்றிலை மாலைகள் சாற்றி, வெற்றிலை மாலை சாற்றி அரளி பூவாயினாலே அர்ச்சனை செய்ய. புகை வளம், தனலாபம் கிடைக்கும். மனசில் குழப்பம் போகும். முதல்ல எது பண்ணுறோமோ இல்லையோ குழப்பத்தினால்தான் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த குழப்பம் போச்சுனாலே நமக்கு ரொம்ப சக்ஸஸ் ஸ்டோரி வந்துடும். அதனால் அதை நீங்கள் அழகாக இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளணும். எந்த விதத்திலுமே சகோதரர்கள்கிட்ட பிரியமாக இருந்துடுங்க. சண்டை சச்சரவு வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருப்பது நல்லது. 26ஆம் தேதி கலத்திரஸ்தானத்திலிருந்து சனி பகவானும் வக்கரகதியிலே போகிறார். 6ஆம் இடத்துல போகிறதுனால பண வரவை அதிகப்படுத்துவார்.
ஸோ நல்ல பலன்களை நீங்கள் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தொடர்ந்து பயன்படுத்த இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் புரியும். அமைதியாக ஓடுமீன் ஓட உருமின் வருமளவு வாடியிருக்கும் கொக்கு போல இருந்தீர்கள் என்றால் நிச்சய வெற்றி உண்டு. இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.